12 மற்றும் 13 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகள் இளம் வீரர்கள் மத்தியில் எத்தகைய வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறித்து பயிற்சியாளர் மோகனுடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஏவிஎம் கிரிக்கெட் அகாடமியின் சார்பாக ஏவிஎம் ராஜேஸ்வரி சுழற்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டிகள் வருகின்ற 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இன்றைய ஆட்டத்தில் செமிஃபைனல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய ஆட்டத்தில் கிட்டத்தட்ட 3 போட்டிகள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த போட்டிகளின் முக்கியத்துவம் குறித்தும் இதனால் எவ்வாறு இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு எத்தகைய வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பது குறித்தும் நம்முடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் ஏவிஎம் கிரிக்கெட் அகாடமியின் பயிற்சியாளர் திரு மோகன். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். நீங்க நடத்துற இந்த டோர்னமெண்டோட முக்கியத்துவம் என்ன சார்? இளம் பயிற்சியாளர்களை ஸ்டேட் டீம் அளவும் கொண்டு போகலாம் தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சிட்டியில் நல்ல டீமாக ஆக்சுவலாக டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா கேதாசிசி எஃப்எஸ்சிஏ அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம மற்ற டீம்ஸும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் நல்ல டீம் டெய்லியும் விளையாடிக்கிட்டு இருக்கிறதால இவங்களோட ஸ்கோப் 14 15 பின்னாடி இந்தியன் டீமுக்கு வர்றதுக்கு தகுதி உள்ள வாய்ப்பாக இருக்கும். இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த டோர்னமெண்ட்ல எத்தனை அணிகள், எந்த மாதிரியான அணிகள் கலந்துருக்கு? மொத்தம் 112ல் 8 டீமையும் 113ல் 8 டீமும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சிட்டியில் இருக்கிற பிக்கஸ்ட் டீம்ஸ், டாப் மோஸ்ட் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு இந்த இதில். இந்த போட்டிகள் இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் இயர் இந்த சுழற்கோப்பையும் நாங்கள் பெரிய லெவலில் பண்ணலாம் இருக்கோம். இப்போ 8 டீம் கூட கொஞ்சம் மினிமைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டீம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் நாங்கள். உங்க தகவலுக்கு நன்றி. தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இது போன்ற விளையாட்டு போட்டிகள் என்பது வளர்ந்து வரும் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குவதாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ஆனந்த்.